ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்படி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு யூடியூப்ல போய்க்குவோம். நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப்னு டைப் பண்ணுங்கள். இப்போ யூடியூப்ல பொறுத்த லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்னா என்ன? யூடியூப்னா அது ஒரு வெப்சைட், கூகுள் வெப்சைட். யூடியூப்ல வந்து நம்ம அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை யார் அப்லோட் பண்ணுறா? நம்மள மாதிரி யூசர்ஸ் தான் அப்லோட் பண்ணுறாங்க. யூடியூப்ல ஒரு சேனல் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் தேவை. யூடியூப் யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அது ஒரு சின்ன பார்ட் நான் இப்போ சொல்லித்தரேன், ஓகேவா? இங்கே பாருங்கள், மெனி வீடியோஸ் ஆர் தேர். நிறைய வீடியோ இங்கே இருக்குது, எதை வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் நான் சொன்னேன்ல முதல்ல, யூடியூப்பில் சேனல் கிரியேட் பண்ணணும்னா ஒரு மெயில் அக்கௌண்ட் தேவை. இந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் சைன்இன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சைன்இன்னு காட்டும். உங்கள் மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு சிம்பிள் காட்டுது. அதை போய் கிளிக் பண்ணுங்கள். வந்துச்சா? இந்த செட்டிங்ஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். லோடிங் ஆகிட்டு இருக்கு, வெயிட் ஃபார் 5 செகண்ட்ஸ். இப்போ பாருங்க, இந்த கீழே இருக்கிற கிரியேட் a நியூ சேனல் அதை கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைப் பண்றேன் பாருங்க. நாலேஜ். அடுத்த நெக்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் என்ன பண்ணலாம்? நாலேஜ் தமிழ். கிரியேட் சேனல் கொடுத்துருக்கீங்கன்னா சேனல் கிரியேட் ஆயிரும். இப்போ பாருங்க, நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணியாச்சு, நாலேஜ் தமிழ்ன்ற பேரில். அடுத்து என்ன பண்ணணும்னா, இது ப்ரொஃபைல் பிக்சர் சும்மா இருக்குதா, அதை நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும், நம்ம பிக்சர் ஏதாச்சும். அதுக்கு நீங்கள் இந்த எடிட் சிம்பிளில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் இருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோவை. ஒரு ஓன் ஃபோட்டோ கூட அப்லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், திருப்பி எடிட். இப்போ நியூ டேப் ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சா? இதில் உங்கள் சேனல் பேர் வந்துடும். அப்லோட் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த ஃபோட்டோ வைக்கிறேன். இப்போ ஃபோட்டோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான், டன். இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களா ஃபோட்டோ, அது உடனே உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் 2 நாள் கூட ஆகலாம், வித்தின் 5 மினிட்ஸில் கூட ஆகலாம். அது உங்கள் நெட்டை பொறுத்து, நெட் ஸ்பீடை பொறுத்தே இருக்குது, ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா? இல்லை பார்த்தீங்களா? அதனால தான் அவர் நெட் ஸ்பீடை பொறுத்து தான் இருக்குது. இப்போ சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணணும் நம்ம. அதுக்கும் இங்கே பாருங்கள், இந்த சிம்பிளை போய் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் சேனல் ஆர்ட். அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே உங்கள் சிஸ்டத்துலேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். செலக்ட் அ ஃபோட்டோ ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர், டன். பாருங்க, நான் இந்த ஆர்ட் கொடுக்குறேன். லோடிங் ஆகிட்டு இருக்கு, பாருங்க. இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ டிவியில் எப்படி இருக்கும், டெஸ்க்டாப்பில் எப்படி இருக்கும், ஃபோனில் எப்படி இருக்குன்னு காட்டிருக்காங்க. ஓகே, செலக்ட். அவ்வளோதான், சேவ் ஆயிடுச்சா? இப்போ சேவ் ஆயிடுச்சு. அடுத்து இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுதாங்க ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இந்த என்ன மாதிரியான சேனல் அப்படின்ட்டு ஒரு ப்ரீஃபாக, ஒரு மினிமம் 6 லைன்ஸில் ஒரு ப்ரீஃப்லி நோட் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வருவாங்க, அதை பார்த்து படிப்பாங்க, வீடியோ பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்,
இந்த மாதிரி ஒரு 6 லைனுக்கு மினிமம் 6 லைன்ஸ்க்கு நீங்கள் டைப் பண்ணி டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்து இந்த வீடியோ மேனேஜர்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த சேனல் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. உங்களால் இதில் என்னென்ன எனேபிள் பண்ண முடியுதோ எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணி முடிச்சிருங்க. அவ்வளோதாங்க. நம்ம சேனல்